இப்போ நீங்க ஒரு கோர்ட் உத்தரவிட்டும் கூட நீங்க அதை செய்ய முடியாது அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு உச்சபட்ச அராஜக போக்கும் சர்வாதிகார ஆட்சியும் நடந்துகிட்டு இருக்கா? ஒரு இந்துக்கள் போய் அந்த மலை மேல தீபம் ஏத்துறதுனால என்ன உங்களுக்கு மத பிரச்சனை வந்துரும்? என்ன சமூக மத நல்லிணக்கத்துக்கு என்ன குந்தகம் விளைவிக்க போகுது? இல்ல என்ன பிரச்சனை இவ்வளவு வந்துச்சு? நாளா ஒரு 100 ஆண்டுகளா ஒரு மரபை பின்பற்றிட்டு வர்றாங்க. ஒரு உச்சி பிள்ளையார் கோயில் என்ன ஒரு இடத்துல ஏப்பா, அங்க 2000 வருஷம் பழைய மலைப்பா அது. 2000 வருஷத்துக்கு முதல்ல இருந்து அங்க இருக்கு. நீ 100 வருஷமா ஒரு விஷயத்த பண்ணிட்டு 100 வருஷமா போராட்டம் நடந்துட்டு தானே இருக்கு. 100 வருஷமா அதுக்கு கேட்டுட்டு தானே இருக்காங்க. பிரச்சனை பண்ணிட்டு தானே இருக்காங்க. தீர்ப்பு கொடுத்தும் நீங்க செய்ய முடியாது அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம் அது? 100 பெருசா 2000 பெருசா? எது பழமையானது? 2000 தாங்க. அப்ப தீபத்தூண் தானே அதுக்கு பேரே. தீபத்தூண் தானே அதை வச்சிருக்காங்க. இன்னொன்னு நான் கேட்கிறேன், அந்த மழை முழுக்கவே வந்து முருகனுக்கான மலை. மலையில நாங்க எங்க வேணா விளக்கேத்துறோம். இப்ப நாங்க எங்களுக்கு வேணும், நான் அங்க விளக்கேத்துறேன். எனக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த சன்னதியில போய் விளக்கேத்துறேன். ஏன் விளக்கேத்துறேன்னு இல்ல இந்த கேட்பீங்களா? தீபத்தூண் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இப்பதான் சமீபத்துல தான் இவங்க கொண்டு வராங்க. அது வந்து ஒரு நில அளவைக்கல்னு சமூக நான் இங்க வலைதளங்கள்ல வரேன். நான் வந்து ஒரு சாமானிய மனுஷன் பேசுறேன். Okay. நீங்க அந்த பெரிய அந்த ஸ்ட்ராட்டஜி பேசுறது, தொல்லியல் வரலாறு, சங்க இலக்கியம், புறநானூறு, அகநானூறு, பரிபாடல் இதுல இருந்தா உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் எங்களுக்கு அவசியம் வேணே கிடையாது. நான் சாமானிய மனுஷியா பேசுறேன். என்னோட கோவில், என்னோட முருகனை நான் எப்படி வேணா கும்பிடுவேன். எனக்கு அங்க விளக்கேத்தணும் தோணா நான் அங்க விளக்கேத்துவேன். இங்க விளக்கேத்தணும்னா நான் இங்க விளக்கேத்துவேன். உனக்கு என்ன பிரச்சனை? தீபத்தூண்ல போய் அது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மயில்கல் இருக்குல்ல, கிராமங்கள்ல மயில் கல்லுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு அதுக்கு போய் வெது கட்டி துணி கட்டி கும்பிடுவாங்க பாத்திருக்கியா நீ? கல்ல புடிச்சு வச்சா கூட எங்களுக்கு அது சாமி. நீ அதை நில அளவு கல்லுன்னு சொல்லு, நீ என்ன வேணா சொல்லிக்கோ. எங்களுக்கு அதுல விளக்கேத்தணும். கோர்ட்டு அதுக்கு தீர்ப்பு கொடுத்துருச்சு. நாங்க போய் நீங்க அதுக்கு என்ன சொன்னீங்க? தர்காவுக்கு வந்து இத்தனை மீட்டர் தூரத்துல இருக்கு. தர்காவை விட அது 60 மீட்டர் தாண்டி இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ அங்க போய் தீபம் ஏத்துனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப நீங்க எந்த அளவுக்கு வந்து இந்து மக்கள் மேல வெறுப்புல இருக்கீங்க? அது கூட நீங்க என்ன பண்றீங்க? அன்னைக்கு கோர்ட் தீர்ப்பு கொடுக்குதுல்ல, நீங்க உடனடியா அப்பீலுக்கு போயிருக்கணும்ல, உடனடியா அதை பண்ண முடியாதுன்னு இது பண்ணிருக்கணும்ல. நீங்க எதுக்காக சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நாங்க இங்கேயும் ஏத்துவோம் அங்கேயும் ஏத்துவோம், ஏத்த போறோமா இல்லையா? எதுக்கு இப்படி மக்களை குழப்பத்திலே வச்சிருக்கீங்க? எவ்வளவு மக்கள் ஆவலோட நாங்க எல்லாரும் திருவண்ணாமலையில தீபத்தை 6 மணிக்கு பார்த்துட்டு அடுத்து எல்லாரும் சேனல்ல மாத்திரம் சரி திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்துவாங்கன்னு பார்த்தா நீங்க எப்பவும் போல அந்த உச்சி பிள்ளையார் கோயில் மேல அந்த தீபத்தை ஏத்துறீங்க. ஏத்திட்டு தீபத்தூண்ல ஏத்தல. ஏன்னு கேட்டா அதுக்கு அடுத்து அவ்வளவு பிரச்சனையை உண்டு பண்றீங்க. 144 போடுறீங்க.